பாண்டியன் ஸ்டோர் ஸ்பெஷல் முட்டை இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா. நல்லா அடிக்கனமான ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அதை 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவு மசிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 இட்லி தான் செய்ய போகிறேன். 2 இட்லிக்கான அளவு வந்து ஒரு முட்டை போதும். நீங்கள் நிறைய இட்லி சேர்க்குறதா இருந்தால் 2க்கு 1 அந்த கணக்கில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி அடுப்பு வந்து கை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வந்து முட்டை வந்து நல்லா வதங்கி வந்துடும். இது கூட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல பொரியல் மாதிரி வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு இட்லி எடுத்து அதை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து வச்சுட்டு அந்த இட்லியும் போட்டு நல்லா கிண்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான முட்டை இட்லி வந்து ரெடி. எப்போவுமே நம்ம உப்புமா தான் செய்வோம். இட்லி மீந்து போனால் அந்த உப்புமாக்கு பதிலாக இது மாதிரி முட்டை இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிசல்ட்டு நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.